நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மார்க்கெட்டிங் டாஸ்க். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும் பிஃபோர் கோயிங் டு எனி பிஸ்னஸ். ஸோ மெஜாரிட்டி அனலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், எப்படி எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்றது தான். தென் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கஸ்டமர், இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கரெக்டோ இல்லை நியூ காம்பவுண்ட் ஒரு மார்க்கெட்டில் அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அதுக்கு இருக்குது. தென் கண்ட்ரோல் காம்படிஷன். ஸோ சர்வே ஆஃப் த காம்படிட்டிவ் மார்க்கெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா காம்படிட்டிவில் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எப்படி இல்லை உங்கள் யூனிக்னஸ் ஆஃப் அவங்க ப்ராடக்ட்டில் எப்படி இன்க்ளூட் பண்ணிட்டு காம்படிட்டர்லேருந்து உங்கள் ப்ராடக்ட் எப்படி யூனிக்னஸாக பண்ணி காமிக்கிறது. ஸோ யூ கேன் கேப்சர் தி கண்ட்ரோல் ஓவர் ஆஃப் தி மார்க்கெட். தென் டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்வர்டைசிங் பட்ஜெட். என்ன தான் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் கொடுத்தா கூட அதில் லார்ஜ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட முடியாது. ஸோ சேல்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ எவ்வளோ பண்ணணும், அதுக்கு எப்படி பட்ஜெட்டை டிட்டர்மைன் பண்ணுறது, யார் நம்மளோட கஸ்டமர், எப்படி அவங்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தை டிட்டர்மைன் பண்ணணும். தென் எவாலுவேட்டிங் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க, மணி ஸ்பெண்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்த்தா இல்லையா, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் நடந்திருக்கா அப்படின்றத எவாலுவேட் பண்ணும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஸ்டெப்ஸ். நியூ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்சோலைஸ் பண்ணணும். தென் டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் அண்ட் நியூ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். தென் கஸ்டமர் வேல்யூ அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர் வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் அவுட் த டிஃபரெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் தி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 200 பெனிஃபிட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் 500. காஸ்ட் ஆஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா 200, பட் பெனிஃபிட் அவருக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 700 அப்படின்னா the value is more B ப்ராடக்ட் வந்து கம்பேர் டு ஏ. ஸோ பெனிஃபிட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அவங்க காஸ்ட்டோட பெனிஃபிட்டை வந்து எப்போயுமே வந்து ஒரு கஸ்டமர் வந்து மீட் பண்ணுவார். தட் இஸ் கால்ட் அஸ் கஸ்டமர் வேல்யூ. ஸோ டோட்டல் கஸ்டமர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பெனிஃபிட்ஸ் மைனஸ் காஸ்ட். ஓகே, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் ஃபீலிங் அண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆர் ஜாய் அப்படின்றதா பார்த்திங்கன்னா பர்சீவ்டு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரிலேட்டிவ்னஸ், ஒப்பீனியன்ஸ், காம்படிட்டிவ்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம். ஸோ ரிசல்ட்ஸ் ஆஃப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ஆஃப் நியூ ப்ராடக்ட் பை கஸ்டமர் ஃப்ரம் த கம்பெனி. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் த கம்பெனி வில் பி லாஸ்ட். தோஸ் கஸ்டமர்ஸ் ஆர் டிஸாட்டிஸ்ஃபைட் வில் ஸ்பெண்ட் ஆன் த அதர் கஸ்டமர். ஸோ கஸ்டமரோட ரிட்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அண்டர்டேக்கன் பை தி செல்லிங் ஆர்கனைசேஷன் டு ரெடியூஸ் தி கஸ்டமர் டிரெக்ஷன். இதெல்லாமே நடக்கும். ஸோ கஸ்டமர் ரிட்டென்ஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ஆர்கனைசேஷன் டு ரெடியூஸ் தி கஸ்டமர் டிஃபெக்ஷன். ஸோ குட் கஸ்டமர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் வித் குட் ரிட்டென்ஷன் கோ ஃபாஸ்டர் அண்ட் கம்பேர்ட் டு தி அதர் கம்பெனிஸ். ஓகே, மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது, அந்த டிவைட் ஆன் த டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செக்மெண்டேஷன்ஸ் வந்து மார்க்கெட் பர்சனலைஸை வந்து எப்படி கம்பெனிஸ் வந்து ரெடியூசிங் த ரிஸ்க் மூலமாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு சிமிலர் கஸ்டமர்ஸை டுகெதர் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத மார்க்கெட் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் செக்மெண்டேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் 4 டைப்ஸ். ஒன்று ஜியோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன், ஒன்று வந்து டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன், சைக்காகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன் அண்ட் பிஹேவியர் செக்மெண்டேஷன். ஜியோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன் அப்படின்றது தான் வேறு ஜியோகிராஃபிக்கலி லொக்கேட்டட் பேஸ்ட் ஆன் தி ஏரியாஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். தென் பேஸ்ட் அப்பான் தி தாட்ஸ் வேர்ல்டு, என்ன ஏரியாக்குள்ளே இருக்காங்க, எந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்றத பொறுத்த. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாத்திங் கம்பெனி ஒரு ஆடை வந்து ஒரு சம்மர்லேயோ இல்லை வின்டர்லேயோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரியா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி காமிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஏஜ், செக்ஸ், காஸ்ட், ஆக்குபேஷன், ரேஸ், இன்கம், ரிலீஜியன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெமோகிராஃபிக் வேரியலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்குபேஷன் ட்ரேடராக இருந்தால் எப்படி போகிறார், ஒரு சர்வீஸ் செக்டராக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு இன்ஸ்டியூஷனாக இருந்தால் எப்படி இருக்கும். வேறு ஒரு ஏஜாக இருந்தால் ஒரு கிட்டாக இருந்தால் ஒரு ப்ராடக்ட் எப்படி பார்ப்பாங்க, அடல்ட்டாக இருந்தால் எப்படி பார்ப்பாங்க, ரிட்டையர்ட் பர்சனாக இருந்தால் எப்படி பார்ப்பாங்க. இன்கம் ஹை லெவல், மிடில் லெவல், லோ லெவல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது. தென் சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பேஸ்ட் ஆஃப் கன்சியூமர் பர்சனாலிட்டி, ட்ரைட்ஸ், இன்ட்ரெஸ்ட், லைஃப் ஸ்டைல்ஸ், இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடியதான் சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷன். பிஹேவியர் செக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையிங் பிஹேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹோமோஜினியஸ் குரூப். ஸோ கம்பெனி பையிங் பிஹேவியர் கஸ்டமர்ஸ் வந்து யூஸ்வலி ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிராண்ட் லாயல்ட்டி கிரியேட் பண்ணும். இப்போ ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் போய் ட்ரெஸ்ஸஸ் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் கொடுக்குறாங்க இல்லையா, இதோட ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா இந்த பிஹேவியர் செக்மெண்டேஷன் தான். தென் மார்க்கெட் பொசிஷனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிசைனிங் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆக்குபை ஸ்பெஷல் டார்கெட் மார்க்கெட்ஸ். ஸோ பொசிஷனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மார்க்கெட்டிங், பையிங் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் டார்கெட் மார்க்கெட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பர்செப்ஷன் ஆஃப் தி கன்சியூமர்ஸ். ஓகே, தென் இதில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வேல்யூ பொசிஷனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கம்பெனி ஃபோக்கஸ் ஆன் பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் ஃபார் அ சீப் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்டொனால்ட் பையர்ஸ் வந்து பர்கருக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து 25 rupees கொடுக்குறாங்க அப்படின்றது. பெனிஃபிட் பொசிஷனிங், இங்கே வந்து சர்டன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி பை இட்செல்ஃப் அஸ் அ லீடர் சச் அஸ் மாருதி பிகாஸ் ஆஃப் their
highest sales in the market, they are enjoying this benefit. Then application positioning. இந்த இதில் பார்த்தீங்க ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா application of product, for example product position at best company, for example CCD suited for meeting points. ஸோ attribute positions அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து பேசிக் attributes வந்து க்ரியேட் பண்ணுவாங்க ஃபார் இன்க்ளூடிங் இயர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். யூசர் பொசிஷனிங் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பேபி சோப்ஸ் அப்படின்னா ஜான்சன்ஸ் பேபி சோப் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு வருது இல்லையா, அந்த மாதிரி. காம்படிட்டிவ் பொசிஷனிங் அப்படின்னா there will be only 2 choices out of you have to choose கோக் ஆர் பெப்சி, ரெண்டுக்குள்ளே அந்த காம்படிஷன்ஸ் மட்டும்தான் க்ரியேட் ஆகும். தென் ப்ராசஸ் பொசிஷனிங் based on the consumer's perception, competition analysis and identification of various competition, கஸ்டமர் வந்து செலக்ட் ப்ராடக்ட் பொசிஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பொசிஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ப்ராசஸ் பொசிஷனிங். ஸோ இதில் பொசிஷனில் என்னெல்லாம் எரர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பொசிஷனிங், ஒரு ப்ராடக்ட்டையோ இல்லை ஒரு விஷயத்தையோ ரொம்ப ஓவர் செய்கிறது. ஸோ நார்மலாக வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்வா கார்டு அப்படின்ற பார்த்தீங்கன்னா மோர் எக்ஸ்பென்சிவ் பிராண்டு இன் வாட்டர் பியூரிஃபையர். பட் அதில் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை சாதாரண ஒரு வாட்டர் பியூரிஃபையர் பண்ணும்போது பிகாஸ் ஆஃப் த ஓவர் பொசிஷன் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்குகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன், சோனி ஆடியோ சிஸ்டம், இதெல்லாம். அண்டர் பொசிஷனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபார்ம்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க ப்ராடக்ட் என்ன பொசிஷன்ன்றதை, பட் வித் தேர் இஸ் நோ ரீசன் டு பை த ப்ராடக்ட், அந்த மாதிரி இருக்கும். தென் டவுட்ஃபுல் பொசிஷனிங், என்னவா இருக்கும் இது கரெக்டான விஷயம், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் க்ரீம் சொல்கிறான், ஸோ அவங்க சொல்கிறது கரெக்டாக, அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா, உண்மையிலே வெளியாயிருவோமா அப்படின்னு ஒரு டவுட் க்ரியேட் பண்ணுது. தட் இஸ் கால்ட் அஸ் டவுட்ஃபுல் பொசிஷனிங். தென் கன்ஃபியூஸ்டு பொசிஷனிங், இந்த பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பையர் வந்து இமேஜ் ஆஃப் த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் டு பி கான்ட்ரடிக்டாக இருக்கும். இது கரெக்டாக அவங்க சொல்ல வர்றது கரெக்டான விஷயமா. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரியல் எஸ்டேட்ஸ் கம்பெனிலலாம் அவங்க ப்ராடக்ட்ஸை பற்றி மார்க்கெட் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டு பொசிஷனிங் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட இருப்பது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.